கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்ற தலைப்பின் கீழாக ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை படித்து வருகிறோம். இந்த வார பாடம் எண் 8, விசுவாசம் உடையவராய் இருத்தல், ஹேவிங் ஃபெய்த் என்ற தலைப்பின் கீழாக நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வாரத்தின் மனன வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:1. விசுவாசம் என்பது ஒரு வைஃபை போன்றது. நம்ம கண்ணுக்கு தெரியாது அது, ஆனால் நீங்கள் இணைக்கப்பட வேண்டியதோடு இணைக்கக்கூடிய ஆற்றல் உடையது. தேவன் மீது உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஒருவேளை தேவனோடு உள்ள உறவில் சந்தேகத்தை, சவாலுக்கு உட்படுத்துகிற விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். இல்லை, அது ஒரு ரோஜா மலரை போன்று தண்டிலிருந்து மொட்டு மலராக மாறி அது அருமையான நறுமணம் வீசக்கூடியதாக வளர்ந்துருக்கலாம். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த நாளில் நம்ம படிக்க இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் ராஜாவே, அப்பா, இந்த நாள்லையும் கர்த்தாவே, நாங்கள் படிக்க இருக்கிற பாடத்தை உடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களே தத்தம் செய்கிறோம் ராஜா. நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. நாங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களா, அவிஸ்வாசிகளாக நாங்கள் அநேக நேரத்தில் இருக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையை விசுவாசம் உள்ளதாக மாற்றுங்க. உங்களோடு உள்ள உறவில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளருவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. அப்பா, ஆவியானவர் எங்கள் கூட பேசவும், உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கவும், அதன் மூலமாக உம்முடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய கிருபையின் கரம் இந்த நாள் முழுதும் எங்களோடு இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்குறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். விசுவாசம் தேவன் நம்மிலும் நமக்காக செய்திருப்பதையும் வைத்து சாத்தியமாகிறது. விசுவாசத்தை படிக்கிறதுக்காக நம்ம 3 அடிப்படை வேத வசனத்தை எடுக்கிறது இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இது விசுவாசம் என்றால் என்ன என்பதை நமக்கு விவரித்து காட்டுகிறது. 2வது, ஆதியாகமம் 15:6, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இது விசுவாசம் எப்படி செயல்படுது அப்படின்றத நமக்கு காட்டுகிறதா இருக்குது. 3வது, விசுவாசத்தின் சாட்சி, வெளிப்படுத்துதல் 14:12, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். இவ்வாறாக இந்த மூணு வசனங்களையும் நம்ம ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னு சொன்னால் அது எதை குறிக்குது அப்படின்னா, கடைசி காலத்தை சம்பவத்தை குறிக்குது. எபிரேயர் 11:31, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். நம்மளுடைய முற்பிதாக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்க. என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுச்சு? கடைசி காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது, அதுதான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. நம்மளுடைய எபிரேயர் 11:1 முக்கியமான பகுதி, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னு சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறத நமக்கு குறிக்குது. 2வது பகுதியாக, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம் நம்ம எதை பார்க்கல அப்படின்னு சொன்னால், மனித வரலாற்றின் துவக்கத்தை நம்ம பார்க்கல, அதாவது சிருஷ்டிப்பு. அதை எபிரேயர் 11:3 நம்ம பார்க்க முடியும். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகள் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினால தான் நாம் உலகங்கள் உண்டாச்சு அப்படின்றத நம்ம அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தின் அடித்தளம் என்ன அப்படின்னு சொன்னால், 2 முக்கிய சம்பவங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருதல், உலகத்தின் சிருஷ்டிப்பு. இது 2மே தெய்வீக வல்லமையின் கீழாக இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கெனானிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்ம வேதாகமம் முழுவதும் நம்ம பார்க்க முடியும். இப்போது ஒரு சில நேரங்கள் நம்ம வேதத்தில் இது எவ்வாறாக அமைந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முழு வேதாகமத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது சிருஷ்டிப்பில் ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 1:1 நம்ம பார்க்குறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வெளிப்படுத்துதல் 22:20 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தேவன் சீக்கிரமாக வர இருக்கிறாங்க. ஸோ தேவனுடைய வருகையில் அது முடிகிறது.
இல்லை நம்ம பழைய ஏற்பாடை முழுவதுமாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் சிருஷ்டிப்பில் ஆரம்பித்து தேவனுடைய நாளில் முடியுது. தேவனுடைய நாள் பற்றி மல்கியா 4:5 நமக்கு சொல்லுகிறது. இல்லை வெறும் ஆதியாகமத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த புஸ்தகமும் சிருஷ்டிப்பில் தான் ஆரம்பித்து கடைசியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறத குறிக்கிறதா இருக்குது. உயிர்த்தெழுதலை நம்புகிற யோசேப்பை நம்ம யோசேப்பு உயிர்த்தெழுதை நம்பி காத்திருந்தார். அதை நம்மளால் ஆதியாகமம் 50:24-26 நம்ம பார்க்க முடியுது. ஏசாயா புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட சிருஷ்டிப்பை சாட்சியிடும்படியாக தேவன் அழைக்கிறதுல ஆரம்பித்து புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிப்பில் முடியுது. அதை ஏசாயா 66:22 நம்ம பார்க்குறோம். பிரசங்கி புஸ்தகத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பிரசங்கி 1ஆம் அதிகாரம் சிருஷ்டிப்பில் ஆரம்பித்து பிரசங்கி 12:14 தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறதா இருக்குது. தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தானியேல் புஸ்தகத்தை எடுத்தால் தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேவன் கொடுத்த அந்த உணவு திட்டத்தின் அடிப்படையில் தானியேல் இதை ஆரம்பிக்கிறாரு. அதே போல் உயிர்த்தெழுதலில் அது முடிகிறதா இருக்குது. தானியேல் 12:13 அதை நம்ம பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் யோவான் 1ஆம் அதிகாரம் முழுவதுமாக சிருஷ்டிப்பில் ஆரம்பித்து 2ஆம் வருகையில் முடியுது. யோவான் 21:22 அதை நம்ம பார்க்குறோம். இவ்வாறாக ஒவ்வொன்றுமே இதே ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் வேதாகமம் முழுவதும் அமைந்திருக்கு. இப்போ 2வது அடிப்படையாக இருக்கிற விசுவாசத்தின் செயல்பாடு, மெக்கானிசம் ஆஃப் ஃபெய்த்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதற்கு நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போகிற ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாம். ஆபிரகாமோட விசுவாசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு மேசியாவை கொடுத்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது அவருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்ததுனால அது அவர் எப்படின்னா நடக்காத மனித வரலாற்றிலேயே மனிதன் யோசித்து பார்க்க முடியாமல் நடக்காத ஒரு விஷயத்த சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி நம்பினார். அவரோட விசுவாசத்தை நம்ம எபிரேய பாஷையில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹி எமென் அப்படின்ற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் டு பிலீவ், அதாவது நம்புவது. இதோட ஆதி பாஷையை, அதாவது அது ஒரு ரூட் வேர்ட் ஏமென் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆமன் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் ஃபர்ம் ஆர் ரிலையபிள், அதாவது தேவனை சார்ந்து அதில் உறுதியாக இருப்பதை குறிக்குது. இப்போ விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா தேவனை முழு விருப்பத்தோடு சார்ந்து இருப்பதாகும். அதை தேவன் எப்படி என்றாங்க அப்படின்னு சொன்னால் நீதியாக என்றாங்க. ஆதியாகமம் 15:6 தேவன் சொல்கிறாங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆபிரகாமுக்கு தேவன் எதை நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொன்னால் அவன் மன விருப்பத்தோடு தேவன் தன் வாழ்க்கையில் செயல்படுவதற்காக அவரை சார்ந்திருந்தான். அதுதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். நீதி என்பது என்ன அப்படின்னா அது தேவனுடைய குணாதிசயம். நீதி உமக்கே உரியது அப்படின்னு தானியேல் 9:7 நம்ம பார்க்குறோம். இந்த நீதி என்பது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பரிசு. உபாகமம் 6:25 சங்கீதம் 24:5 தேவன் நம்ம இதை அருளார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது தேவனுடைய ஈவா இருக்கிறதுனால அதை தேவனே நமக்கு அருளார். அது எந்த அளவின்படி நமக்கு பகிர்ந்தளிக்கப்படுது அப்படின்னா ரோமர் 12:3 சொல்கிறாரு, தேவனே அதை நமக்கு ஏற்ற வேளையில் ஏற்ற அளவில் நமக்கு பகிர்ந்தளிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். யூதர்கள் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறதற்கு அடையாளம் கேட்டாங்க. தேவன் அவங்க ஆதியிலிருந்தே அவங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது. ஈவன் அவங்களோட ஆசரிப்பு கூடாரத்தில் கூட ஒவ்வொரு காரியமும் அவங்களுக்கு இயேசுவை அடையாளப்படுத்துகிறதா இருக்குது. ஆனால் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தபோது இவர் தான் தேவனுடைய குமாரன், இவர் தான் நம்ம எதிர்பார்த்திருந்த மேசியா அப்படின்றத அவங்களால நம்ப முடியல. அப்பவும் கூட அவங்க அடையாளம் கேட்டாங்க. ஏசப்பா அதற்கு என்ன பதில் அளித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 12வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க இந்த சந்ததியர் இன்னும் அடையாளம் கேட்குறாங்க, இவங்களுக்கு நான் அடையாளம் கொடுக்கப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாங்க. ஏசப்பா அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட விசுவாச இன்மையை பார்த்து தேவன் பெருமூச்சு விடுறாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையின் இந்த விசுவாச பயணத்தில்
நம்மளோட அவிவிசுவாசத்தை பார்த்து தேவன் ஆவியில் பெருமூச்சை விடபடி நம்ம செய்ய வேண்டுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அடுத்த பகுதியாக நாம் எதற்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தின் சாட்சிக்கு போகிறோம். இயேசு நம் விசுவாசத்தை பார்க்கிறார். கானானிய ஸ்திரீயின் விசுவாசம், அவங்களோட விசுவாசத்தை மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 28 வரை பார்க்கலாம். ஏசப்பா அந்த ஸ்திரீயோட பேசுகிறாங்க. அந்த ஸ்திரீயோட பேசும்போது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த அம்மா அப்பமும் என்ன சொல்கிறாங்கன்னா, மேஜையிலேருந்து விழுகிற துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது கடவுள் கடைசியாக ஏஸ்பா அவங்கள சாட்சியாக சொல்கிறாங்க, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட விசுவாசம் அவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு. ரெண்டாவது சீஷர்களின் விசுவாசம். இந்த சீஷர்களின் விசுவாசத்தை அவங்க கடல் சீற்றத்தின் சமயத்தில் அவங்க எல்லாருமே பயப்பட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து ஏசப்பா என்ன சாட்சி கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன் நீங்கள் இப்படி பயப்படுறீங்க, உங்கள் விசுவாசம் ஏன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா, நூற்றுக்கு அதிபதியினோட விசுவாசம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 1-10 பார்க்குறோம். அவரோட விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா எப்படி சாட்சி கொடுக்குறாங்கன்னா, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒருத்தரை நம்ம சுவிசேஷத்தில் பார்க்க முடியும். ஊமையான ஆவியை உடைய மகன், அவருடைய தகப்பனுடைய விசுவாசம். நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு ஏசப்பா கேட்குறாங்க. மார்க் 9:17-24 பார்க்குறோம். விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கிறார். தேவன் அந்த கண்ணீரின் ஆத்மாவை பார்க்கிறாரு. அதாவது சாட்சியாகம புஸ்தகத்தில் நான் ஒரு வாசகத்தை வாசித்தேன். The Savior cannot withdraw from the soul that clings to him, pleading its greatest need. எந்த ஒரு ஆத்மா, அதாவது நீர்தான் என்னுடைய தேவை அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பிடிச்சு கொண்டு இருக்குதோ, தேவனால் அந்த ஆத்மாவை விடவே முடியாதான். அப்படியாக தான் அந்த ஊமையான ஆவியுடைய மகனோட தகப்பன் என்னோட அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட கண்ணீரோடு மல்கிறாரு. தேவன் அந்த கண்ணீரின் ஜெபத்தை அவரால் தள்ளிவிட முடியல, அவரை பற்றி கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏசப்பா ஒவ்வொரு மனுஷனின் இருதயத்தையும் அறிஞ்சிருக்கிறாங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 23-25 பார்த்தோம் அப்படின்னா, பஸ்கா பண்டிகை சமயத்தில் எருசலேமுக்கு வந்திருந்த நிறைய பேர் தேவன் செய்த அற்புத அடையாளங்க பார்த்து அவரை விசுவாசிச்சாங்க. ஆனால் தேவன் அதற்கு நம்பி இணங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசப்பா பார்த்து நம்புகிறவங்கள நம்பி இணங்கலை, காணாமல் விசுவாசிக்கிறவங்கள தான் தேவன் எதிர்பார்க்குறாங்க. என் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் நான் என் தேவனுடைய கரத்தில் விடுறேன். ஒருவேளை இது மனுஷ மூளைக்கு ஒருவேளை இது நடக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக என் தேவனுடைய கரத்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த விசுவாசம் நிச்சயமாக நம்மளை தேவனோட உள்ள உறவில் நம்மளை அதிகமாக பற்றி பிடிக்கும்படியாக வைத்திருக்கும். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திபார் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என்னுடைய சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நான் என் இயேசுவை நான் நம்புவேன், ஏன்னா எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த பாட்டை நிறைய நேரம் கேட்டிருப்போம். ஒரு வாசகத்தை நான் என்னுடைய
இணையதளத்தில் படித்தேன். அந்த வாசகம் என்னை ரொம்ப தொட்டது. The soul that leaves everything in God's hand will see God's hand in everything. எந்த ஒரு ஆத்துமா தன்னுடைய இயலாமையில் எல்லாத்தையும் கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குதோ அந்த ஆத்துமாவால் தன்னோட வாழ்க்கையின் எல்லா விஷயத்துலையும் தேவனுடைய கரத்தை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த ஒரு விசுவாசத்தை தேவன் நமக்கு தரணும். வெளிப்படுத்துதல் 14:12, அதாவது இதுதான் தேவனுடைய மீட்கப்பட்ட கூட்டத்தோடைய விசுவாசமாக இருக்கும். இயேசுவின் மேலுள்ள விசுவாசம். இயேசுவின் மேலே என்ன விசுவாசம் அப்படின்னு சொன்னால், என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அது எல்லாமே என் தேவனுடைய கரத்தில் இருக்குது அப்படின்ற அந்த விசுவாசத்தை நாம் ஒவ்வொருவரும் காத்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பாடத்தை நான் முடிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சிறு கதையை சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு பெரிய ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாக்கு சந்தோஷமே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அந்த சந்தோஷத்தை தேடி அலைந்து கொண்டே இருந்தார். அவர் ஒவ்வொரு ஊராக மாறி மாறி போகும்போது அவர் நிறைய பட்டணங்களை கடந்து சென்றார். ஒரு நாள் ஒரு பெரிய காட்டின் வழியாக போகும்போது ஒரு இனிமையான பாடல் சத்தத்தை கேட்டார். அந்த பாடலை கேட்டபோது அவர் மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷம் அடைஞ்சோடனே அவர் நினச்சாரு, ஓகே, இந்த பாடலை கேட்கும்போதே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த பாடல் பாடுகிறவன் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான், அவனை எப்படியாவது நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவனை தேடி அலைந்தார். கடைசியாக அவனை கண்டுபிடிச்சார். அவனை கண்டுபிடிச்சு, நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே, உன்ட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த மனுஷன் சொன்னானா, என்கிட்ட இந்த சட்டை இருக்குது அப்படின்னு சொன்னானா. இந்த சட்டையா? சரி, இந்த சட்டை எனக்கு தரியா? நான் அதற்காக எவ்வளோ பொற்காசுகள் எவ்வளோ பரிசுகள் வேணால் தரேன், இந்த சட்டை எனக்கு தாயேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த ராஜாக்கு அந்த மனுஷன் அந்த சட்டையை கலட்டி கொடுத்தானா. நிறைய பரிசுகளெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த சட்டையை ராஜா வாங்கி போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போட்டுட்டு பார்த்தாராம், அவருக்கு எந்த சந்தோஷமே கிடைக்கலையா. உடனே ராஜா ரொம்ப மனசோர்வடைஞ்சிட்டார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால், விசுவாசம் என்பது நமக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை வச்சு இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்கும்போதும் நாம் தேவனை முழுமையாக விருப்பத்தோடு சார்ந்து இருப்பதனால வர்றது. எலஞ்சுவட் அம்மையார் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் என்ற அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க, நத்திங் இஸ் அப்பேரண்ட்லி மோர் ஹெல்ப்லெஸ் yet really more invincible than the soul that feels its nothingness and relies wholly on the merits of the Savior. By prayer, by the study of His Word, by faith in His abiding presence, the weakness of human beings may live in contact with the living Christ, and He will hold them by a hand that will never let go. தன்னால் ஒன்றுமே முடியாது என்பதை உணர்ந்து இரட்சகருடைய புண்ணியங்களை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்கும் ஒரு ஆத்மாவை விட வெளி பார்வைக்கு பலமற்றதாக தோன்றினாலும் உண்மையிலும் யாராலையும் வெல்ல முடியாத ஒரு பலம் வாய்ந்தவர்களாக அவங்க மாறுவாங்க. அவங்கள தேவன் தன்னுடைய கரத்தினால் ஒருபோதும் வலுவாதபடி அவங்க பற்றி கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினாலும் தங்களை தாழ்மைப்படுத்துறதுனாலும் உபவாசத்தினாலும் தங்களையே தாழ்த்தி இரட்சகருடைய, அதாவது ஆவியானவருடைய புண்ணியங்களை அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக அவங்க காத்திருக்கும்போது தேவன் கடைசியாக இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் அதிகாரங்களோடு பொல்லாத சேனைகளோடும் இருக்கிற போராட்டத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கும் கூட இந்த பொல்லாத உலகத்தோட போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முழுமையாக தாழ்த்தி தேவனை நம்பி என்னால் முடியாதுன்னு அவர்கிட்ட ஒப்படைக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மளை வழுவாதபடி அவருடைய விசுவாசத்தில் காத்துக்கொள்வாங்க. அந்த விசுவாசத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் இருக்கும்படியாக தேவன் நம்மளை உதவி செய்வாராக. நாம் யாவரும் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் ராஜாவே, நாங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் சுவாமி. அப்பா, அந்த தகப்பனை போல் நாங்களும் சொல்கிறோம், விசுவாசிக்கிறேன் ராஜா, ஆனாலும் எங்கள் அவிசுவாசம் பெரிதாக இருக்குது, அது எங்களை விட்டு நீங்கும்படியாக என் தேவனே நீங்கள் உதவி செய்யுங்கன்னு நாங்களும் ஒவ்வொருத்தரும் உம்மக்கிட்ட கெஞ்சுறோம் ராஜா. ஏசப்பா, நிறைய நேரத்தில் விசுவாசிச்சா கூட நாங்கள் சில நேரத்தில் எங்கள் விசுவாசத்தை தகர்த்தெறிகிற சூழ்நிலைகள் வரும்போது நாங்கள்
எங்கள் விசுவாசத்துலேருந்து வழுவி போகிறோம் சுவாமி. ஆனால் என்ன சூழ்நிலை இருந்தாலும் என் தேவனை நாங்கள் நம்பவும், எல்லாமே என் தேவனுடைய கரத்தில் இருக்குது என்பதை விசுவாசிக்கிறதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாங்க. உங்களுடைய விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருத்தரோடைய உள்ளத்துலையும் தந்து அப்பா உம்முடைய ராஜ்யம் வந்து சேரும் வரை இந்த விசுவாசத்தில் நாங்கள் தரித்திருக்க உதவி செய்யுங்க. ஏசு மகாராஜாவின் மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.